அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் இணையதளத்தில் புதுசாக பாஸ்வேர்டு நம்ம எப்படி உருவாக்கி நம்மளுடைய சம்பள பட்டியல் சேலரி பில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் இணையதளத்தில் நம்மளுடைய சேலரி பில் எப்படி சேலரி ஸ்லிப் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு இப்போ சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் இணையதளத்தில் எல்லாருடைய பாஸ்வேர்டும் வந்து நீக்கிட்டாங்க. நாம் புதுசாக நாமளாக பாஸ்வேர்டு உருவாக்கிக்கணும். உருவாக்கி தான் இதுக்கு மேலே அந்த பாஸ்வேர்டை வச்சு தான் நாம் வந்து சேலரி பில் டவுன்லோட் பண்ணணும். அது எப்படி இப்போ செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஃபோன்லேயே நீங்கள் இதை செய்யலாம். கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிங்க. சர்ச்சில் போய்ட்டு ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் சேலரி பில் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா முதல்ல வர ரிசல்ட்டே உள்ளே போங்க. karulam.tn.gov இந்த இணையதளத்துக்கு வந்துடும். அங்கே போனீங்கன்னா முதல்ல மேலே பார்த்தீங்கன்னா சைன்இன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுடைய எம்ப்ளாயி யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஏன்னா எல்லா பாஸ்வேர்டும் நீக்கிட்டாங்க. அப்படிங்கும்போது ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய யூசர் ஐடின்னு கேட்கும். யூசர் ஐடின்னு இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் நம்பரை வந்து அதில் ஃபீட் பண்ணிக்கங்க. நான் இன்னொருடைய இதை ஃபீட் பண்ணுறேன். அடுத்தது கீழே அந்த கேப்சா கோடு ஒரு நம்பர் இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே பார்த்து அதையும் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்னு கொடுத்துருங்க. வெரிஃபைன்னு கொடுத்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கேட்கும். செலக்ட் ஆப்ஷன் டு ரீசெட் பாஸ்வேர்டுன்னு கேட்கும். யூஸிங் பாஸ்வேர்டு அப்டேட் பாஸ்வேர்டு யூஸிங் ஓடிபி, அப்டேட் பாஸ்வேர்டு யூஸிங் செக்யூரிட்டி கொஸ்டின் அப்படின்னு இருக்கும். நம்ம யூஸிங் ஓடிபி தான் போடணும். ஏன்னா செக்யூரிட்டி கொஸ்டின்னா ஏற்கனவே பாஸ்வேர்டு செட் பண்ணவங்க சப்போஸ் மறந்துட்டாங்க தெரியலனா அது செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் உள்ளே இருக்கும். பாஸ்வேர்டு மாற்றும்போது ஒரு கொஸ்டின் ஆன்சர் நம்ம செட் பண்ணியிருப்போம். அந்த ஆன்சரை பண்ணி கூட எடுத்துக்கலாம். அப்போ முதல் முறையாக போகும்போது யூஸிங் ஓடிபி தான் போகணும். நம்ம யூஸிங் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அலுவலகத்தில் கொடுத்துருக்குற செல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ்க்காக கொடுத்துருப்பீங்க இல்லைங்களா, அந்த செல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்து இந்த இடத்துல ஃபீட் பண்ணணும். வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அலுவலகத்தில் கொடுத்த செல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி பார்த்தீங்கன்னா 126-181. இப்போ இந்த மாதிரி போட்டிங்கன்னா நியூ பாஸ்வேர்டு அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு 2 கேட்கும். அப்போ நியூ பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போ நியூ பாஸ்வேர்டு போட்டு அதையே திருப்பி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்து அப்டேட் கொடுத்துட்டேன். இது மாதிரி அப்டேட் கொடுத்தீங்கன்னா இப்போ மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்துடும். நீங்கள் லாகின் பண்ணுறீங்களா யூசர் ஐடி பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடும். அப்போ வந்து நான் அந்த உங்களுடைய இது நம்பர் போட்டுங்க. ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ்னுடைய நம்பர் போட்டு நீங்கள் போட்ட பாஸ்வேர்டு அது நீங்கள் அந்த புது பாஸ்வேர்டுக்கு போட்டிங்கன்னா அது சைன்இன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ளே வந்துடும். வந்த உடனே என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வருது இல்லைங்களா. இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த கிளிக் பண்ணி இந்த 3 டாட் இருக்கு இல்லைங்களா, அதில் கிளிக் பண்ணி லாகின் அப்படின்னு மறுபடியும் கொடுத்தீங்கன்னா உங்களது ஆல்ரெடி நீங்கள் கொடுத்ததுனால யூஆர் சைன்ட் இன் ஆஸ்ன்னு போட்டு இங்கே வந்துடும். இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் இந்த மறுபடியும் இந்த 3 டாட்ஸ் எடுத்துகிட்டு கிளிக் பண்ணி ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறதுல போனீங்கன்னா ரிப்போர்ட்ஸில் போனீங்கன்னா இங்கே உங்களுக்கு பே ஸ்லிப் அப்படின்னு வந்துடும். கீழே நீங்கள் எந்த மந்த் வேணுமோ அந்த மந்த்தை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி நீங்கள் பே ஸ்லிப் ஜனவரி வேணால் ஜனவரி செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு பண்ணும்போது ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி கேட்டு டிக் அடிக்க சொல்லும். இப்போ நான் 2வது தடவை பாஸ்வேர்டு செட் பண்ணுறதுனால எனக்கு அது கேட்கல. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுறவங்களா அது புது பாஸ்வேர்டு போடுறது இருந்தால் நீங்கள் அந்த பாஸ்வேர்டு கொடுக்கும்போது வந்து இது கேட்கும். உங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி அதை ஐ அக்ரி அப்படிங்கிற மாதிரி டிக்ளரேஷன் கேட்கும். இப்போ நான் 2வது தடவைங்கனால அது எனக்கு கேட்கல. இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி 2020 பே பில் டவுன்லோட் கொடுத்துருக்கேன் நான். இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஜனவரி 2022 போட்டு இந்த ப்ளூ கலரில் இஎம்பி ரெகுலர் சேலரி அப்படி கிடைக்கும். அந்த இடத்த கிளிக் பண்ணணும். மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடிங் ஃபைல் அப்படின்னு வந்துடும். இப்போ டவுன்லோடிங் ஃபைல் போட்டு இங்கே ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஏன்னா அது வந்து ஜிப் ஃபைலாக கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த ஒரு க்ரோமில் போய் டவுன்லோட்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. அப்போ என்னென்னா நீங்கள் க்ரோம் மினிமைஸ் பண்ணிவிட்டு ஃபைல் மேனேஜர் ஃபைல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ஃபைல் மேனேஜர் இருக்கும். உங்களுக்கு ஃபைல்ஸ் ஃபைல் மேனேஜர் அந்த மாதிரி இருக்கும். அதில் உள்ளே போய்ட்டு அந்த ஃபைல் மேனேஜரில் போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌசிங் இதில் போனீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது இல்லைங்களா, அந்த டவுன்லோட் ஃபோல்டரில் போனீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண ஸ்லிப் இருக்கும். டவுன்லோட் ஃபோல்டரில் போனீங்கன்னா இபே ஸ்லிப் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் நம்பருடைய அதை போட்டு அதனுடைய மந்த் இப்படி காட்டும். நீங்கள் இதை என்ன பண்ணணும், இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட்
அப்படின்னு சொல்லி கேட்கும். ஜிப் ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டுமான்னு கேட்கும். நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துடும். திருப்பி இதை டச் பண்ணிங்க அப்படின்னா எதில் எந்த ஆப்பில் ஓப்பன் பண்ணிட்டுன்னு கேட்கும். நீங்கள் வந்து பிடிஎஃப் ரீடர் ஏதோ ஒன்றில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிடும். ஆனால் வந்து ஓப்பன் ஆகும்போது ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். அப்போ வந்து என்ன பண்ணணும், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் போடணும். நீங்கள் அந்த IFHRMS பாஸ்வேர்டு போடக்கூடாது. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னவோ அது அப்படியே 8 டிஜிட், தேதி 2 டிஜிட்டு, மாதம் 2 டிஜிட்டு, வருஷம் 4 டிஜிட்டு, மொத்தம் 8 டிஜிட் அப்படியே நீங்கள் டைப் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். உங்கள் IFRMS ஸ்லிப் வந்து ஓப்பன் ஆயிரும். இதை வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் அப்படியே என்னோடய டீட்டெயில் பார்க்கணும் பார்த்துங்க. அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்புக்கு ஏதாவது சென்ட் பண்ணால் அது அப்படியே சென்டுன்னு கொடுத்து உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிக்கலாம். யாருக்கா ஒன்று அனுப்பணுன்னா அனுப்பி நீங்கள் இதை வந்து பயன்படுத்திக்கலாம். வாட்ஸ்அப்புக்கு அனுப்புனீங்கன்னா வாட்ஸ்அப் போயிடும். அது வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ணும்போது ஒவ்வொரு தடவை ஓப்பன் பண்ணும்போது அது மாதிரி கேட்கும். அந்த டேட் ஆஃப் பர்த் போட்டு தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இது பிரிண்ட் எடுக்கிறது தான் நீங்கள் இதை அப்படியே பிரிண்ட் எடுத்து பயன்படுத்திக்கலாம். நன்றி.